உலகின் மாபெரும் கிரிக்கெட் திருவிழாவான IPL தொடர் வருகிற மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் தவிர்த்து அனைத்து அணிகளும் தங்களது கேப்டனை அறிவித்து விட்டன. அந்த அணி மட்டும் இங்கி பிங்கி பாங்கி போட்டு விளையாடி வருகிறது. இந்த நிலையில் நடப்பு தொடருக்கு BCCI பல்வேறு விதிகளை அறிமுகப்படுத்தி உள்ளது. அது குறித்து இங்கே பார்க்கலாம். புதிய விதிகளின்படி வீரர்கள் அணி பெருந்தையை பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு அணியும் 2 குழுக்களாக பிரிந்து பயிற்சி மேற்கொள்ளலாம். திறந்த வெளியில் அணிகள் பிராக்டிஸ் செய்யக்கூடாது. வீரர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்கள் டிரெஸ்ஸிங் ரூமுக்குள் செல்லக்கூடாது. அவர்கள் தனியாக பயணம் செய்து வந்து விருந்தினர் பகுதியில் இருந்து பயிற்சிகளை பார்க்கலாம். நீட்டிக்கப்பட்ட உடற்பயிற்சி நிபுணர்கள் மற்றும் நெட் பவுலர்கள் பட்டியலை BCCI-யிடம் அணிகள் சமர்ப்பிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒப்புதல் அளித்த பின்னர் போட்டி இல்லாத நாட்களில் அவர்களுக்கான அனுமதி அட்டைகள் வழங்கப்படும். கிரிக்கெட் மைதானத்திற்குள் வீரர்கள் அடையாள அட்டைகளை கொண்டு வர வேண்டும். இதேபோல் மேட்ச் பிரசன்டேஷன் போது சீவ்லெஸ் மற்றும் ஃப்ளாப்பிஸ் போன்ற ஜெர்சிகளை கிரிக்கெட் வீரர்கள் அணியக்கூடாது. வீரர்கள் இதை மீறும் போது முதல் முறை எச்சரிக்கையும் 2வது முறை அணிகளுக்கு அபராதமும் விதிக்கப்படும். ஆரஞ்சு மற்றும் பர்பிள் கேப்பை வைத்திருக்கும் வீரர்கள் அவற்றை போட்டிகளில் அணிய வேண்டும். குறைந்தது போட்டியின் முதல் 2 ஓவர்களில் மட்டுமாவது இதை கடைபிடிக்க வேண்டும். LED போர்டுகளில் பந்துகளை அடிப்பதை வீரர்கள் தவிர்க்க வேண்டும். அதேபோல் LED போர்டுகளுக்கு முன் வீரர்களோ சப்ஸ்டிடியூட் வீரர்களோ அமரக்கூடாது. மேட்ச் நாட்களில் பயிற்சி செய்ய அணிகளுக்கு அனுமதி இல்லை. அதேபோல் மேட்ச் நாளின் போது வீரர்களுக்கு ஃபிட்னஸ் டெஸ்டை மைதானத்தில் மேற்கொள்ளவும் அனுமதி கிடையாது. இந்த விதிகளை பார்த்த ரசிகர்கள் இது குறித்து சமூக வலைதளங்களில் இது போன்ற விதிகள் IPL தொடரின் சுவாரஸ்யத்தை குலைத்துவிடும். ஒவ்வொரு அணி வீரர்களும் குடும்பத்துடன் கலந்து கொள்ளும் திருவிழாவாக IPL தொடர் உள்ளது. உங்களுடைய மோசமான விதிகளால் அந்த மகிழ்ச்சியை பறித்து விடாதீர்கள். முதலில் அன்கேப்டு பிளேயர், இம்பாக்ட் பிளேயர் என IPL-ஐ காவு வாங்கும் விதிகளை நீக்குங்கள். பின்னர் இந்த விதிகளை பற்றி யோசிக்கலாம். இவ்வாறு பலரும் கொந்தளித்து வருகின்றனர்.